ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து ரெட் ரைஸ் டால் கிச்சடி. சிகப்பரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிகப்பரிசின் பேங்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ பெருசாக இருக்கிறதுனால இதில் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நான் என்ன பெனிஃபிட் இருக்குதோ அதை கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு காய்கறிகளும் போட்டு பண்ணுறதுனால உங்கள் வந்து வெயிட் லாஸ் ரெசிபி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து முதல்ல தாளிப்பு நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் கடைசியில் அதை முடிச்சுட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து கடுகு, சோம்பு, பொடியாக நறுக்கிய பூண்டு, கருவேப்பிலை போடுங்க. பூண்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போடுங்க, சில்லி பவுடர் போடுங்க. அப்புறம் வந்து முந்திரி பருப்பு போடுங்க. நல்லா தாளித்து, இது வந்து தாளிப்பு. இது வந்து நம்ம கடைசியில் குக்கரில் சாதம் எடுத்து இறக்குனதுக்கப்புறம் அந்த தாளிப்பை நீங்கள் அதில் ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 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 மத்தியானம் லஞ்சுக்கு இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் நல்லா பசி இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து 1 கப் அரிசி ரெட் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/4 கப் அளவுக்கு சிறு பருப்பும் எடுத்து நல்லா கழுவி ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ நல்லா ஊற வச்சுருங்க. ரெட் ரைஸ் வந்து நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். நீங்கள் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் அது மற்ற காய்கறியெல்லாம் வெட்டி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் என்னென்ன காய்கறி போட்டிருக்கேன்னா, பாலக்கீரை போட்டிருக்கிறேன், கோவக்காய் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, முள்ளங்கி, கேரட்டு, நீங்கள் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம பண்ண போகிறோம். குக்கர் வைங்க. குக்கர் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு சீரகம் பொரிய விடுங்க. நல்லா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வதக்குங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். அது கூடவே வந்து பூண்டு பொரியாக நறுக்கிய பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரியாக நறுக்கிய இஞ்சி போட்டு வதக்குங்க. அது கூடவே வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கம்மியாக யூஸ் பண்ணாலும் கம்மியாக தான் இந்த காரம் போடுறது. அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற காய்கறியில் 1 பை 1 போட்டுக்கோங்க. கீரை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எதுனாலும் நீங்கள் போடலாம். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, எந்த உங்களுக்கு காய்கறி தேவையோ அதை போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட வேண்டாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடாதீங்க. முருங்கைக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். அதே மாதிரி கத்திரிக்காய் ரொம்ப நசிஞ்சு போயிட்டுனா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மசாலையெல்லாம் நல்லா போட கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போடுங்க. சாம்பார் பொடி முடியலன்னா சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காயத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மொத்தம் எல்லாம் சேர்த்து நமக்கு 1/2 கப் வந்திருக்கிறதுனால நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றுறோம். 1க்கு 2 வந்து 3 கப் தண்ணி நீங்கள் விடுங்க. நல்லா தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு நீங்கள் நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் குக்கரை மூடி வைப்பீங்களோ அதே மாதிரி மூடி வச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசிலே விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறோம், அரிசி போட்டிருக்கிறோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். வெறும் பருப்புக்கு நம்ம 3 விசில் 4 விசில் 2 விசில் 3 விசில் விடுவோம். வெறும் ரைஸுக்கு நம்ம 3 விசில் விடுவோம். இது ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் சாதம் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள். இது ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நீங்கள் வந்து வரகரிசி எந்த அரிசினாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் அவ்வளோ பூ போல் வெந்திருக்கும். இதுக்கு நான் முதல்ல கொடுத்த தாளிப்பை நீங்கள் ஊற்றிக்கோங்க. தாளிப்பை ஊற்றி நீங்கள் பரிமாறிக்கோங்க.